ரெண்டாவது ரூபம் எப்படி? அவருடைய ரூபம் லீபனோனை போலவும் கேதுருகளை போலவும் சிறப்பாக இருக்கிறது. எது சிறப்பாக இருக்குது அவருக்கு? அவருடைய ரூபம். அவருடைய ரூபம் சிறப்பாக இருக்கிறது. அடுத்த கடைசி வாசிக்கலாம். அவருடைய வாய் மிகவும் மதுரமாக இருக்கிறது. அவர் முற்றிலும் முஷ்டாங்க. அன்றே உன் கண் இப்படி இருக்குது, கண்ணங்கள் இப்படி இருக்குது, கை இப்படி இருக்குது, உதடு இப்படி இருக்குது, கால் இப்படி இருக்குது. மொத்தத்தில் நீங்கள் ரொம்ப சூப்பர் முடிச்சிட்டாங்க. நம்மளை கூட யாராவது வர்ணிச்சிருப்பாங்க இல்லையா? நம்ம இளம் வயதில் இருக்கும்போது வர்ணிச்சிருக்கிறாங்களா? ஏங்க மாட்டிப்போமா? இவங்கள பார்த்து கேட்குறேன். நம்மளை யாராவது வர்ணிச்சிருக்கிறாங்களா? நம்ம இளம் வயதில், சின்ன வயசில், ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, பா சூப்பராக அழகாக இருக்கிற ஃபேன் ஷர்ட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம சுடிதாரை போட்டு அப்படியே ஃப்ராக் மாதிரி அப்படியே அழகாக என்ன அப்படியே தலைமுடிய விரித்து போட்ட ஒரு அழகு இருக்குதே அம்மா. எங்கள் பசங்களை கேளுங்க, அழகாக சொல்லுவாங்க. வர்ணிக்கணும் அப்படின்னா நான் அழகு. நம்ம பசங்க இல்லைங்க, நம்ம பசங்க வயசில் இருக்கிற வெளிய பசங்க. நீங்கள் உடனே அவனுங்களை பார்த்து யாரடா வர்ணிக்கிறீங்க அவங்க அம்மா நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க என்ன கேட்குறாங்க அப்படி கேட்பாங்க. நம்ம பசங்க இல்லை, நம்ம வயசில், நம்ம பசங்க வயசில் இருக்கிற வெளிய பசங்க. அவங்கெல்லாம் உமா உன் கண் லெட்டர்லாம் எழுதுவாங்க காலேஜ் எல்லாம் பசங்களை பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து எஸ்எம்எஸ் ஆயிடுச்சு. நானா சேட்டோ சொல்கிறாங்க, ஸ்னாப் சேட்டுன்றாங்க, வேறு என்னம்மா வாட்ஸ்அப் சேட்டு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லா சேட்லேயும் வர்ணித்து எழுதுவாங்க. உன் கண் எவ்வளோ அழகு தெரியுமா, நீ எவ்வளோ அழகு தெரியுமா, நீ பஸ்ஸில் இருந்து இறங்கின பாரு, ஐயோ என் ஹார்ட்டு அப்படியே வெளியே வந்துருச்சு, என் ஹார்ட்டு கண்ணு வழி எப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் சிரிக்கிறதுக்காக சொல்லுங்க, சொல்கிறாங்க. இப்படி தான் என்ன சொல்கிறாங்க, என் ஹார்ட்டு என் கண்ணு வழியாகவே வந்துருச்சு. அப்படி கிட்னி போயிடுச்சுன்னா பிரச்சனை. என்ன பண்ணுறது பாருங்கள். என் ஹார்ட்டில் பாதி நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் வர்ணிச்சிட்டு கல்யாணம் ஆகும்போது இங்கே வந்து ஐயாமங்க ஸ்டோவில் போட்டு இப்படி சொல்லுவாங்க, மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் என் சரீரத்தினாலும் எனக்குரிய எல்லாவற்றையும் நான் உன்னை கனம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதோடு விட்டாங்க பாருங்கள். அதோடு முடிஞ்சு போச்சுக்காது. ஏங்க வேலையிலேருந்து வர்றோமே பார்த்து கொஞ்சம் பேசுகிறோமா? எங்கே பேசுகிறோம்? வரோம், உப்புக்குதா என்ன ஆகுதான்னு கூட தெரியாது, கபன்னு சாப்பிடுவோம். சூப்பராக இருந்ததும்மா, நல்லா இருந்ததும்மா, நல்லா செஞ்சுருக்குற, இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்திருக்கிறியே, என்ன போட்டிருக்கிற அப்படின்னு என்ன சொல்லிக்கிறீங்களா? சொல்லியிருக்கிறீங்களாங்க? ஐயா மாருங்களை தான் கேட்குறேன், சொன்னது கிடையாது. உங்களை பார்த்து கேட்குறேன். எங்க இந்த ஒரு ஃபேன் ஷர்ட் ரொம்ப உங்களுக்கு அழகாக இருக்குது, நான் அயன் பண்ணி தரேன். எனக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் கடையில் கொடுத்து அயன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் கடையில் கொடுத்து அயன் பண்ண டைம் இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி அவங்கள பார்த்து நீங்கள் ஏதாவது ஹஸ்பண்டு முக்கிய குறிப்பு கீழ் நோட், கல்யாணம் ஆனவர்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்புறமா அம்மா தான் சொல்லிட்டாங்க அப்படியே அண்ணா ஃபோன் எடுத்துன்னு வெளியே போயிடாதீங்க. டிஸ்க்ளைமரில் போடு, இது சொல்லுவாங்களே, இது யார் மனதையும் புண்படுத்துவதுக்கு அல்லன்ற மாதிரி சொல்கிறேன், கீழே நோட் பண்ணுறேன். திருமணமானவர்களுக்கு, திருமணமான தம்பதிகளுக்கு நான் சொல்லுகிறேன், கல்யாணம் ஆன ஹஸ்பண்டு கூட அன்பாக பேசுங்க. கணவன் மாறுங்க, மனைவி மாறுங்க கிட்ட அன்பாக பேசுங்க. இவங்க பார்க்குறதெல்லாம் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது பாருங்கள். சாப்பாடு செய்கிறோம், துணி துவைக்கிறோம், சாமான கழுவுறோம், துணி எல்லாம் பண்ணுறோம். ஒரு வார்த்தை சாப்பிட்டியாம்மா, இல்லை நம்ம சாப்பிடும் போதாச்சு வாமா 2 பேர் உட்காந்து சாப்பிடலாம். ஜபம் தான் சேர்ந்து பண்ண மாட்டோம், அட்லீஸ்ட் சாப்பிடும் போதாச்சு 2 பேர் உட்காந்து சாப்பிடுங்களேன். ஹஸ்பண்ட் ஒரு நேரத்தில், பிள்ளைங்க ஒரு நேரத்தில், தாத்தா பாட்டிங்க ஒரு நேரத்தில், எல்லாம் ஒரு நேரத்தில் சாப்பிட்றோம். இல்லை எல்லோரும், நாங்கள் எல்லாருமே எப்பயும் ஒன்றா தாங்க உட்காந்து சாப்பிடுவோம். கொஞ்சமாகுதோ நிறையா இருக்குதோ, இல்லைனாலும் கடையில் வாங்கி, பத்தலைனாலும் கடையில் வாங்கி எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சாப்பிடும்போது தயவுசெய்து ஃபோன் பார்த்துட்டு என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்க. கணவன் மாறுங்க, ரீல்ஸ் பார்த்துக்கின்னு நியூஸ். நான் எங்கே ரீல்ஸ்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம நியூஸ் கேட்போம். நம்ம ரொம்ப நல்லவங்க பாருங்கள், நியூஸ் கேட்டுகிட்டே
சாப்பிட்றதுன்னு தெரியாமல், அவங்க என்ன தான் ஊற்றுறாங்கன்னு தெரியாமல் சாப்பிடாதீங்க. அதனால் தயவு செய்து கணவன் மாறுங்க. வீட்டில் நீங்கள் எந்த அளவுக்கு அன்புள்ளவர்களாய் 2 பேரும் இணைந்து தீர்மானங்களை எடுக்கிறீங்களோ, உங்கள் பிள்ளைகள் அந்த நற்காரியங்களை பார்த்து வளரும்போது அவங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன். நீங்கள் கணவன்மார்கள் இணைந்து ஜெபிக்கிறது, நீங்கள் கணவன்மார்கள் இணைந்து தீர்மானம் எடுக்கும் பொழுது, இணைந்து சண்டை போடுறதை பார்த்தா கூட அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கலன்றதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இணைந்து சண்டை போட்டிங்கன்னா 2 பேரும் ஒப்புரவாகுது. பிள்ளைகள் என்ன பண்ணணும்? சாரிம்மான்னு சொல்கிறதையோ பிள்ளைங்க காதில் கேட்கணும், நீங்கள் சாரி சொல்கிறதோ பிள்ளைங்க காதில் கேட்கணும். அம்மா ஓகே இல்லைன்னா அதுங்க என்ன சொல்லும்? எப்போ பாரு வீட்டுக்கு ஸ்கூலுக்கு படினா இங்கே வந்தால் இதுங்க சண்டை போட்டுருக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான வாழ்க்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. இப்படி பிள்ளைகள் வர்ணிக்கும் பொழுது என்னாங்கன்னா மொத்தத்தில் அவனுக்கு முடிச்சுடுவானுங்க. மொத்தத்தில் அவன் அழகு. அந்த மாதிரி சாலமோன் எழுதும்போது சொல்கிறார், மொத்தத்துலேயும் ஆண்டவர் எப்படி அழகுள்ளவர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவருடைய அழகை சொல்லும் பொழுது ஏன் தெரியுமானுங்க, நம்மளை ரூபவதியின் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறது, அவ்வளோ சௌந்தரியவான், அவருடைய கால்களும் கரங்களும் வாயும் அவருடைய மேனியும் அவருடைய சிரசும் அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த சரீரத்தை உங்களுக்காகவும் எனக்காகவும் கீழ்ச்சாரு. அந்த நாள் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ ரூபவதி. ஆமேன். அந்த அழகான கரை இங்கே வர்ணிக்கிறாரு. ஆனால் அந்த அழகான கரத்தில் ஆணிகளை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஏற்றுக்கொண்டாரு. அதனால் இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ரூபவதி. சபையாக இருக்கிற மணவாட்டிக்கு, சபைக்கு, இயேசுவின் சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மணவாட்டிகள், நீங்கள் ரூபவதியாக இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அவ்வளோ அழகான முடி இங்கே எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறாங்க. அவருடைய கண்ணங்களை வர்ணிக்கிறாங்க. அந்த கண்ணங்களை அடித்தாங்களே, இந்த அவருடைய தலையை இங்கே வர்ணிக்கிறாங்க. அந்த தலையில் அவர் முட்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டாரு. அந்த கால்களை அழகாக லீபனோன் என்று சொல்லி வர்ணிக்கிறாங்க. அந்த கால்களை சாட்டையால் அடிக்கப்பட்ட ஆணிகளை ஏற்றுக்கொண்டாரு. அதனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் நானும் ரூபவதிகள். அதனால் மற்றவர்கள் நம்மளை பார்க்கும் பொழுது எப்பவுமே வாடின முகமாக இல்லாதவர்களாய், சந்தோஷமாக எது இருந்தாலும் இல்லைனாலும் என் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் மற்றவங்க நம்மளை பார்த்து அந்த நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? வாழணும். அதுதான் ரூபவதிக்கான அடையாளம். அடுத்தது நம்ம இது நான் உங்களுக்கு சின்னதாக சொல்லி முடிக்கிறேன். லூக்கா, இதுக்கு ஒரு மரியாள், அதாவது அண்ணாள்ன்ற ஒருத்தர் இருக்காங்க. லூக்கா 2:36 வாசித்தீங்கன்னா, அவங்க ஒரு தீர்க்கதரிசி, 84 வயதுடையவர்கள். அவர்கள் ஒரு விதவை. அவர்கள் இயேசுவை கண்ட உடனே அவங்க ஆண்டவரை நின்று கர்த்தரை புகழ்ந்து, எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள் அப்படின்ற ஒரு காரியம் அண்ணாளை குறித்து நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்க எங்கே இருந்தாங்களாமான்னா, ஆலயத்தை விட்டு நீங்காத இருந்தாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து ரூபவதியேன்னு சொல்லணும்னா அப்படின்னா, ஆலயத்தை விட்டு நீங்காத ஒரு பங்கை நம்ம தேர்ந்தெடுக்கணும். எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் நடந்தாலும் ஆலயத்தை விட்டு நீங்காத ஒரு பங்கு அண்ணாலை போல. அந்த அண்ணாள் இல்லைங்க, இது வேற அண்ணாள். இவங்க ஒரு தீர்க்கதரிசி, 84 வயசு. எப்படி சிமியோன் கர்த்தர் இயேசுக்காக அவர் மறிக்காமல் அவர் காத்திருப்பார் என்ற ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறினது போல, அதே சமயத்தில் தான் சிம்சோன் இயேசுவை அந்த குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே அந்த அம்மா பார்க்குறாங்க. அந்த ஆண்டவர் அந்த குழந்தையை பார்த்த உடனே அவங்க நின்று கர்த்தரை புகழ்ந்து, எருசலேமில் மீட்புண்டாக காத்திருக்கிற, ஆமென் சொல்லுங்களேன். நம்ம எப்போ ஆலயத்துக்குள்ளா இருக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் யாருக்கு மீட்பு தேவைன்னு. ஆமீன். நம்ம ஆலயத்துக்கோ கர்த்தருக்கோ புறம்ப ஆலயத்துக்கு வெளியே இருக்கும் பொழுது யாருக்கு ரட்சிப்பு வேணும், யாருக்கு மீட்பு வேணும், அந்த ஒரு தாகத்தை நம்ம இழந்து போயிடுவோம். இவங்களுக்கு அந்த தாகம் இருந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தாங்க. அதுக்குன்னு வேலை வெட்டியில் விட்டு நாங்கள் ஆலயத்தில் வர முடியும் அப்படின்ற கேள்வி கேட்காதீங்க. நான் சொல்லுகிறது, ஆராதனைகளை மிஸ் பண்ணாதீங்க. ஆமீன். ஆராதனைகளை, சபைக்குள்ள ஊழியம் அப்படின்னா, சபையில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் என்னன்னாலும் நம்மளுடைய கால் நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா இது உங்களுடைய ஆலயம்,
இது நமக்காக கர்த்தர் ரத்தத்தை சிந்து மீட்கப்பட்ட ஆலயமாக இருக்கிறதே. அதனால் ஜனங்க இன்னைக்கு பெண்கள் ஐக்கியத்துக்கு போட்டு கூப்பிடலையே, என்னை சொல்லலை அப்படிலாம் சண்டை போடாதீங்க. கூப்பிட்டாலும் நம்ம ஆராதனையில் இருக்கிறோம். அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதனால் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, ஆலயத்தை விட்டு நீங்காமல் நம்ம எப்போ அண்ணால போல இருப்போம் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை பார்த்து ரூபவதியே, இங்கே அண்ணால் பாருங்கள், மீட்புண்டாக காத்திருந்த ஜனங்களுக்கு அவரை குறித்து பேசினால் அப்படின்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கணும். எதை குறித்து யாரை பற்றி என்ன பேசுகிறோன்றதை சிந்திங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை அண்ணாலை போல் அழைக்கிறார். ரூபவதியாய், உண்மையாலுமே நம்ம ரூபவதியாய் இருப்போம் அப்படின்னா அதற்கான அடையாளம் அண்ணாலை போல் நம்ம இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? மீட்புண்டாக காத்திருக்கிற இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அவரை காட்டுகிறவர்களாய் நம்ம இருப்போம் அப்படின்னா உண்மையாகவே நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் ரூபவதியாக இருக்கிறோம். ஆமேன். அடுத்து நம்ம வாசிக்கலாம், ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். லூக்கா 1:42 வாசிக்கலாம். 2வது பேர் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் கூட சொல்லலைங்க, நீ எப்படியாப்பட்டவள்? ஆசீர்வதிக்க. அப்படின்னா என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆசீர்வாதம் என் பரத்திலிருந்து உண்டாகாத ஒழிய வேற எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சம்பாதிக்கலாம், ஓடலாம், என்ன வேணா பண்ணலாங்க. படிச்சிருக்கலாம், வேலையில் இருக்கலாம், நல்ல உறவுகள் நம்மளுக்கு இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், நல்லா நம்ம உழைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், நல்ல கார் இருக்கலாம், நல்ல ஒரு வீடு இருக்கலாம், நல்ல ஒரு சொத்து இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம். ஆனால் எதுவுமே அவர்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரலன்னா நம்ம அது ஆசீர்வாதம் நம்மளுக்கு நினச்சிருந்தாலும் அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்மளா ஓடி ஓடி நம்மளுடைய பலத்தில் செய்கிறது இல்லை. நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எல்லாமே ஓடும் போதெல்லாம் நம்ம சொல்லணும், ஆண்டவரே நீங்கள் என்னை பலப்படுத்தலைன்னா என்னால் இதை செய்ய முடியாது, நீங்கள் எனக்கு இதை கொடுக்கலனா இது எனக்கு கிடைக்காது, நீங்கள் இதை உறவு எனக்கு கொடுக்கலனா எனக்கு கிடைச்சிருக்காது, நீங்கள் இந்த பிள்ளைகளை எனக்கு கொடுக்கலனா எனக்கு பிள்ளைகள் கிடைச்சிருக்காது, நீங்கள் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கலனா எனக்கு இந்த ஊழியம் எனக்கு கிடைச்சிருக்காது, நீங்கள் இதை கொடுக்கலனா உங்கள் கரத்திலிருந்து இது எனக்கு வரலன்னா என்னால் இதை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது. ஆண்டவரே எப்பவுமே அவரையே சொல்லுங்க. ஆமீன். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், எப்பவுமே அவருடைய அழகையே சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு நம்மளை ஆண்டவர் சொல்லணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? நம்மளுக்கு வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம சொல்ல வேண்டிய, ஆண்டவரே நீங்கள் இல்லைன்னா என்னால் இதை பெற்றுக்கொண்டிருக்க முடியாது அப்படின்றத நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணணுங்க? சொல்லணும். ஏன்னா இங்கே மரியாளை நம்ம பார்க்குறோம். மரியாள் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னிகையாக இருந்தாலும் அவர்கள் அந்த காரியத்தை அன்போடு, அந்த கர்ப்பத்தின் கனியை அன்போடு ஆசையோடு அதை பெற்றுக்கொண்டார்கள். ஆமீன் சொல்லுங்க. இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட விஷயம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்கிறது எப்படி தெரியுமா? நம்ம மூளை கெட்டாது, நம்மளுடைய யோசனை கெட்டாது, நம்மளுடைய காரியங்களுக்கு நம்ம கையில் இருக்கிற காசை பொறுத்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் வராது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். என் கையில் இருக்கிற வேலை நிமித்தமாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை. கோடியாய் சம்பாதிக்கிறவங்கலாம் இன்னைக்கு மறிச்சு போயிருக்கிறாங்க, கடனால் மறிச்சு போயிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சோம் ஜீவனோடு இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம அனுதினமும் ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம். என்ன தெரியுமா? எல்லாமே அவர்கிட்ட நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆமேன். அப்போ ஸ்திரீகளுக்குள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னா, மனவாட்டியாய் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம நினைக்க வேண்டியது, சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு உண்டாகும்படியான கிருபையை எனக்கு தாங்க. எனக்கு எவ்வளோ பெரிய தேவையாக அது இருந்தாலுமே கூட உம்முடைய கரத்திலிருந்து அது எனக்கு உண்டாகலைன்னா அது எனக்கு வேணான்ற சொல்கிற தைரியம் ஒவ்வொரு பெண்களுக்கும், ஒவ்வொரு சபைக்கும் அது இருக்கணும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் அது இருக்கணும். என்ன தெரியுமா? உங்களுக்கு சித்தம் இல்லைன்னா எனக்கு அது வேணாண்டவரே. மரியாள் அதுதான் பயந்தாங்க இல்லை? எப்படி உலகம் என்ன சொல்லுமோ ஆண்டவரே, நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், உலகம் என்ன சொல்லுமோ. ஆண்டவர் அவங்களுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை, ஒரு அற்புதத்தை அந்த அம்மா மூலமாக நம்மளுக்கு ஒரு ரட்சகரை இந்த உலகத்துக்கு ஆண்டு கொடுத்தாரு. ஆமேன். அவர் எவ்வளோ பெரியவர். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு உண்டாகணும்னு சொல்கிற ஒரு ஜெபத்தை நம்ம அனுதினமும் செய்யக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம வாசிக்கலாம். அடுத்தது ஒரு 3வது பேர் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு.
வாசிக்கலாம். சங்கீதம் 47. இந்த சங்கீதத்தை நான் வாசிக்கும் பொழுது தான் நான் உணர்ந்தேன், கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு, நல்ல வேளை தேவ செய்தி ஆண்டவர் மாற்றிட்டாரு அப்படின்னு. வாசிக்கலாம். 45:11. இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். ராஜகுமாரத்தியே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், மனவாட்டியா இருக்கிற ராஜகுமாரத்தியே, சபையா இருக்கிற ராஜகுமாரத்தியே, நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் அழகில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமென் சொல்லுங்க. அடுத்தது, அவர் உன் ஆண்டவர் ஆகையால் பணிந்து கொள். நம்மளை பார்த்து என்னை பார்த்து உங்களை பார்த்தோம், சபையை பார்த்து ஆண்டவர், ராஜகுமாரத்தியே, அழகுள்ளவளே, உன் அழகில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமீன். உங்கள் அழகு எதுங்க அழகு? எது தெரியுமா அழகு? அதுக்கு மேலே வசனத்தை வாசிக்கலாமா? குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் அதுக்கு மேலே இருக்கிறத மட்டும் வாசிக்கலாம். நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவியை சாய்ப்போம் அப்படின்னா நீங்களும் நானும் ராஜகுமாரத்தியாக இருக்கிறோம். நம்ம அழகில் கர்த்தர் பிரியப்படுவார். நான் ஆண்டவருக்கு செவியே கொடுக்க மாட்டேன், என் ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்கு நான் என் காதையே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, இது இந்த வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யலைன்னா, நான் கர்த்தர் என்னை ராஜகுமாரத்தியே உன் அழகில் நான் பிரியப்படுறேன்னு சொல்ல மாட்டார். அப்போது உன் அழகில் நான் பிரியப்படுறேன் ராஜகுமாரத்தியே ஆண்டவர் சொல்லணும்னா, நம்மளுடைய செவியை கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் நம்ம திருப்புவோமே என்றால், கர்த்தர் நம்மளை பார்த்து உன் அழகில், நம்மளுடைய அழகில் கர்த்தர் பிரியப்படுகிறார். ஆமீன். அப்போ நம்மளுடைய செவி கர்த்தருடைய சத்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் திரும்பணுங்க. எதையோ கேட்குறோம்ல, ஹெட்செட் போட்டு எதையோ காதில் கேட்குறோம்ல, எதையோ பார்க்குறோம்ல, யாருடைய புகழ்ச்சியோ நம்ம விரும்புகிறோம்ல. இந்த காதில் என்ன பண்ணுறோம்? இந்த காதில் யாராவது என்னை புகழ மாட்டாங்களான்னு விரும்புகிறோம்ல, என்னை பார்த்து இதை நீ செஞ்சு சூப்பர்னு சொல்லுவாங்களான்னு எதிர்பார்க்குறோம்ல, அந்த புகழ்ச்சியை நம்ம எதிர்பார்க்குறோம்ல. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் இல்லை. ஆண்டு நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறது இந்த செவி இந்த வார்த்தைக்கும் தேவ சத்தத்துக்கும் சாயுமே என்றால், கர்த்தர் நம்மளுடைய அழகில் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நம்மளை ராஜகுமாரத்தியேன்னு அழைக்கிறார். கடைசியாக நம்ம வாசிக்கலாம். அடுத்து கடைசியாக நம்மளுக்கு ஒரு பேர் ஆண்டவர் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? வாசிக்கலாம். சூலமித்தி. என்ன பேர் சொல்கிறாரு? சூலமித்தி. என்ன பேர்? சூலமித்தி. வாசிக்கலாமா? உன்னத பாட்டு 6:13 வாசிக்கலாமா? திரும்பி வா சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு போதும், திரும்பி வா. ஆமென். சூலமித்தியே, சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? நம்மள ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருவேளை ரூபவதியே நான் உன்னை அழைச்சனே, அதுக்கு நீ பொறுப்புள்ளவளா இல்லையா? ராஜகுமாரத்தையும் அழைச்சினே, அதுக்கு நீ பொறுப்புள்ளவளா இல்லையா? ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு சொன்னனே, அதுவும் நம்ம பொறுப்புள்ளவர்களா இல்லையா? கடைசியாக நம்மளை ஆண்டவர் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் இந்த எல்லா பேரையும் பெற்றுக்கொண்டு சூலமித்தியாய் நீ என்னிடம் திரும்பி வா. சூலமித்தி அப்படின்ற ஒரு பேர் என்ன அடையாளம் என்னென்னா, அதாவது கடவுளுடைய அன்பை ஜனங்களோட அன்போடு ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அதை சூலமித்தின்னு சொல்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். பரத்தில் இருக்கிற ஒரு அன்பு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களோடு அவர் அந்த லவ், அந்த காதலை சொல்லும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிற பேர் என்ன தெரியுமா? சூலமித்தியே. ஆமேன். அவரோட அன்போடு, அதாவது நம்மளுடைய அன்பும் அவருடைய அன்பும், நம்மளுடைய உடன்படிக்கை ஒன்று அவர் கூட நம்ம செய்கிறோம்ல, அந்த உடன்படிக்கையை பார்த்து கர்த்தர் நம்ம கிட்ட சொல்கிறாரு, சூலமித்தியே திரும்பி வா. இன்றைக்கி நம்ம எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? சூலமித்தியே, உன்னில் என்ன பார்க்குறாங்க? நம்ம சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களுக்குள்ளா எனக்குள்ளா என்னத்தை பார்க்குறாங்க? எதை பார்க்குறாங்க? சண்டைக்காரின்னு பார்க்குறாங்களா? பொய் பேசுகிறவர்கள் என்று பார்க்கிறார்களா?
அழுமூஞ்சின்னு பார்க்குறாங்களா, விடியா மூஞ்சின்னு பார்க்குறாங்களா, ஓடி ஓடி உழைக்கிற சொல்லுவாங்க மாடுன்னு சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஓடி ஓடி மாடு மாதிரி இது உழைக்குது மாடுன்னு சொல்கிறாங்களா, என்னன்னு சொல்கிறாங்க? இதெல்லாம் முக்கியம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஜனங்கள் என்னை பார்த்து என்ன பேர் வைக்கிறாங்கன்னு முக்கியம் கிடையாது. ஆண்டவர் என்னை பார்த்து சூலமித்தியே, ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துருங்க. ஆமேன். ஒருவேளை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது போல் நான் என் நேசருடையவளாக இல்லாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து ரூபவதியேன்னு சொல்லுகிறாரே. அப்போ ஆண்டவரை தேடுகிறவர்களாயும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு நீங்காத ஒரு பங்கை அண்ணாலே போல தேர்ந்தெடுக்கிறவர்களாய் நம்ம இல்லைன்னா, ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு. இந்த சபைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பெண்களுக்குரிய மெசேஜ் இது கிடையாது. இது மணவாட்டியாய் மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்கிற மணவாட்டியாய் இருக்கிற சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே உன்னால் சொல்ல முடியாதையே, ஏன்னா நீ காத்து இல்லையே, என் சமூகத்தில் இல்லையே, ஆலயத்தில் இல்லையே. ஆண்டவர் வருத்தப்படுகிறாரே. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியன்னு ஆண்டவர் சொல்கிறாரா, அது கூட நான் பார்த்துருவேனா இல்லையே. ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த செவியை என் கர்த்தருக்கு நான் சாய்க்கலையே. அதுக்கப்புறமா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சூலமித்தின்னு சொல்கிறாரு, ராஜகுமாரத்தின்னு சொல்கிறாரு, உன் செவியை சாய்க்கலையே. ராஜகுமாரத்தின் ஆண்டு சொல்கிறாரு, எல்லா ஆசீர்வாதம் நான் என் பலத்தில் செய்கிறேன்ல நம்ம நினச்சின்னு இருக்கிறோம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே எல்லாமே நீங்கள் தான் சொல்லி திரும்பி சூலமித்தியாய் அவர்கிட்ட வர ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன். எத்தனை பேர் அப்படியே கண்களை மூடலாமா? நான் இன்னும் முடிக்கலை, கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். அப்படியே கண்களை மூடி எத்தனை பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, இணைந்து இசைந்து இழைந்து இருக்கும்படி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இசைந்துன்னு சொல்லும் பொழுது அது வேற ஒன்று குறிக்குது, இணைந்துன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் அதிகமான அன்பை குறிக்குது. இழைந்துன்னு சொல்லும் பொழுது நான் இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்குள்ளாய் இருக்கிற ஒரு வார்த்தையாய் அது குறிக்குது. ஆண்டவரே, இழைந்துன்னு சொல்லும் பொழுது என்ன தெரியுமா, நான் அவருடைய அன்புல பிணைக்கப்பட்டு இருக்கணும். இணைந்துன்னு சொல்லும் பொழுது பரவாயில்ல, இசைந்துன்னு சொல்லும் பொழுது இல்லை, இழைந்துன்னு சொல்லும் பொழுது என் கர்த்தருடைய அன்புல நான் பிணைக்கப்பட்டு இருக்கிறோமான்றதை யோசித்து பாருங்க. எனக்கு இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் பிதா கிட்டேருந்து வரலன்னு நம்ம நினைக்கிறோமா? நினச்சிட்டு இருக்கோம். என் பலத்தில் நான் செய்கிறேன் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் கேட்குறாரு, அப்படி இல்லை. உங்களை பார்த்து ஆண்டவர், ராஜகுமாரத்தியே, ரூபவதியே, உன் அழகில் நான் பிரியப்படுகிறேன், நான் உம்முடையவனாக இருக்கிறேன், நான் உம்முடையவராக இருக்கிறேன், நீ என்னுடையவளாக இருக்கிற. ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவளே நான் ஆண்டவர் அழைக்கிறாரே நம்மள. சூலமித்தியா, இன்றைக்கு கர்த்தர் உங்களை திரும்பி வரும்படி, உலகத்தை விட்டு, உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இல்லை, உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிற வியாதிகளை அல்ல, இது எல்லாம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை நாடி, ஆண்டரே நீங்கள் போதும், நீங்கள் இல்லாமல் எனக்கு எதுவுமே நான் பெற்றுக்கொண்டிருக்க முடியாதுன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, நான் உங்களை பார்க்கறது, உங்களோடு வாழறது, உம்மோடு நான் மகிழறது தான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பாக்கியமாய் நான் எண்ணுகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் கண்களை மூடி ஆண்டவர் அந்த பரலோகத்தை பாருங்க. அவருடைய மேனி எத்தனை அழகுள்ளதாக இருந்தாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களையும் என்னையும் ரூபவதியே, ராஜஸ்திரியே, ஆசீர்வதிக்கப்பட்டவளே, சூலமித்தியே என்று அழைக்கும்படிக்கு கர்த்தர் அன்னைக்கு ஆணிகளை ஏற்றுக்கொண்டாரே. அந்த அழகான சரீரத்தில், அந்த அழகான மேனியில் அடிக்கப்பட்டாரே என் கர்த்தர். அந்த அழகான கால்களில், அந்த வர்ணிக்கக்கூடிய அந்த கால்களில் ஆணிகளை ஏற்றுக்கொண்டு அந்த அழகிய ரூபம் உள்ளவர், அந்த ரூபத்தை இழந்தவராய் பரலோகத்தில் வீற்றிருக்கிற அந்த மணவாளனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேற எதுவும் வேண்டாம். உம்முடைய ஆசை இல்லாமல் ஒரு வேளை என் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதாவது நடக்கும்னா அதை என் வாழ்க்கையிலேருந்து அதை எடுத்து போன சுவாமி. சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு கொடி செடியில் இணைந்து, அதுதாங்க இழைந்து இருக்கிறதுனா, ஒரு
கொடி எப்படி ஒரு செடியில் நிலைத்திருக்குமோ, அந்த கொடியை அதுக்கப்புறமா நம்ம அந்த செடியிலேருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்க. ஆனால் அந்த கொடி எப்போ அந்த செடியில் நிலைத்திருக்குதோ அப்போ தான் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம இயேசுவோடு இணைந்து இசைந்து இழைந்து இருப்போம் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய மார்பில் நம்மளுடைய தலையை சாய்த்து நம்மளை அணைத்து கொண்டு அவருடைய அன்பை முழுமையாய் நம்ம இடத்தை காட்ட கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரு. அவருடைய அன்பை உணர்ந்தவர்களாய் அவரை பார்க்கிறீங்களா? அந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை பாருங்களேங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அந்த கர்த்தரை பாருங்களேங்க. அவரை விட வாங்க இந்த உலகத்தில் இருக்கிற நம்ம எதிர்பார்க்கிற காரியங்கள் நமக்கு பெரியதாக இருக்கிறது. அவரை விட வாங்க இந்த ஆலயத்தை விட்டு நம்ம வேற ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோம் ஞாயிற்றுக்கிழமைகளில். அவரை விட என்னங்க நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சம்பாத்தியம், அவ்வளோ ஒரு பணம், அவ்வளோ ஒரு பெருமை. அவரை விட நமக்கு என்னங்க அவரை விட ஒரு உறவு இந்த உலகத்தில் இருக்கிறத நம்ம தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோமேங்க. இயேசுவை காண்பது, அவரோடு வாழ்வது, அவரில் மகிழ்வது என் இன்ப கீதமே. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரை துதிங்க. நம்மளுடைய ஜெபம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும் தெரியுமா? அவரை துதிக்கிறதுல மாத்திரம்தான் இருக்கணும். இனிமேல் நம்மளுடைய ஜெபம் அவரை வர்ணிக்கிறதுல மாத்திரம்தான் இருக்கணும். இனிமேல் நம்மளுடைய ஜெபம், அன்னைக்கு மரியாள் அந்த குழந்தையை வயிற்றில் வைத்து கர்த்தரை புகழ்ந்தார். பலவான்களை தள்ளி தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறவர் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு மரியாள் அதை அவங்க ஆண்டவர் அப்படியே ஒரு துதியாய் ஆண்டவர் துதிச்சாங்க. அன்னாள் இயேசு அந்த குழந்தையை கண்ட உடனே மீட்புண்டாகும்படி காத்திருக்கிற ஜனத்துக்கு அவரை குறித்து பேசினாலே. இன்னைக்கு நம்ம எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையா? நம்மளை பார்த்து ஆண்டவர் ரூபவதின்னு சொல்லணுமா? நம்மளை பார்த்து ஆண்டவர் ஸ்திரீகளில் ஆசீர்வதிக்கப்பட்டவளேன்னு சொல்லணுமா? நம்மளுடைய செயல், நம்மளுடைய வாய், நம்மளுடைய வார்த்தை, நம்ம கேட்கிற காரியங்கள், நம்ம செய்கிற காரியங்கள் எதை பேஸ் பண்ணி இருக்குது? எதை சார்ந்து இருக்கிறோம்? நம்ம படிப்பை சார்ந்தா, வேலையை சார்ந்தா, அழகை சார்ந்தா, நம்மளுடைய பலத்தை சார்ந்தா, இல்ல வேலை ரிட்டையர்ட் ஆயிட்டா கூட பென்ஷன் வருமே அந்த பென்ஷனை சார்ந்தா? இல்லைங்க, எதுவுமே இல்லை. எல்லாமே கர்த்தரை சார்ந்திருக்கணும். கர்த்தரை புகழ்ந்து அப்படியே கைகளை உயர்த்துறீங்களா? ஒரு விஷயம் ஆயிக்கிறேன், உண்மையில வாழ்வது, உண்மையில மகிழ்வது, உண்மை காண்பதை தவிர வேற ஒரு பாக்கியம் எனக்கு இல்லை சுவாமி இந்த உலகத்துல. இந்த ஒரு உடன்படிக்கை நீங்க சூளமித்தியாய் கர்த்தரிடத்துல திரும்பி இருக்கிறீர்கள் என்றால் நீங்க கர்த்தருடைய அன்போடு இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணணும். அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் அதுதான், கர்த்தருடைய அன்போடு ஒரு உடன்படிக்கை. இயேசுவை காண்பது, அவரோடு வாழ்வது, அவரில் மகிழ்வது என் இன்ப கீதமே. இயேசுவை காண்பது, அவரோடு வாழ்வது, பரலோகத்தை நோக்கி அவரில் மகிழ்வது என் இன்ப கீதமே. சிங்காசனத்தை நோக்கி இயேசுவில் வாழ்வது, அவரோடு வாழ்வது, அவரோடு மகிழ்வது என் இன்ப கீதமே. செடியினில்லா கொடிகள் சீரழிந்து காயுதே. நீங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்களா? ஆண்டவரோடு இசைந்து இழைந்திருக்கிறீங்களா?
அவரோட அன்புல பிணைக்கப்பட்டவர்களாய் உணர்கிறீர்களா இன்றைக்கு? இப்பொழுது ஆண்டவர் பார்த்து, செடியினில்லா கொடிகள். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம அவரில் பிணைக்கப்பட்டு இசைக்கப்பட்டு இணைக்கப்பட்டு இல்லைன்னா காரணம் என்ன தெரியுமாங்க? காய்ந்து போயிடுவோம். நம்ம இந்த உலகத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. நம்மளை